இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிகார கிரகம்னு பார்த்தா முதல் முக்கியமான கிரகமே செவ்வாய் தான். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலே பரிகாரங்கள்னு பார்த்தா மீனராசிக்காரர்கள் செவ்வாயோட அனுகிரகத்தை பார்த்துட்டே இருக்கணும். உங்க வீட்டு வாசல்ல வேல் கண்டிப்பா இருக்கும். மீனராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் சரி. தனம் தரும் கடவுள் எப்படி இருப்பார்? ரொம்ப ஹாப்பி மூட்ல இருப்பார். ஹாப்பி மூட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் பார்க்க வேண்டும். முருகனை தொட்டு எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ஒரு பொன்னான பலன்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். 10 குரு பகவான் பார்த்தா மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிறைய நகைகள் கையில் போட்டுக்கிறீங்க. நகைகள் போடுங்க. தங்கம் நிறைய வச்சிருக்கிறது சிறப்பு. தேய்பிரை நாட்கள்ல சந்திரனை நீங்க பார்க்க யோகாதிபதியை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? 5 சந்திரன் ஆக்டிவேட் ஆகணும்னா முதல் விஷயம் என்னவென்றால் நீர். உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிகார கிரகம்னு பார்த்தா முதல் முக்கியமான கிரகமே செவ்வாய் தான். பார்த்தீங்களா? சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து சொல்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் தான் அதிகார கிரகம். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலே பரிகாரங்கள்னு பார்த்தா நிறைய சொல்லலாம். பரிகாரங்கள் துவரை எடுத்து ஒரு பேக்கெட்டில் துவரை, நிறைய பேருக்கு தெரியாத பரிகாரம் நான் சொல்லுகிறேன். இந்த துவரையை ஒரு பேக்கெட்டில் சின்னதாக எப்பயுமே பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு துவரை மிகப்பெரிய பரிகாரம். செவ்வரளி பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணணும், முருகப்பெருமானை கொடுக்கணும். அதெல்லாம் எப்போவுமே உங்கள் வீட்டில் முருகப்பெருமான், இங்கே வீட்டு கதவை திறந்தோன்னா முருகப்பெருமான் படத்தை தான் நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. மீனராசிக்காரர்கள் செவ்வாயோட அனுகிரகத்தை பார்த்துட்டே இருக்கணும். உங்கள் வீட்டு வாசலில் வேல் கண்டிப்பாக இருக்கணும். மீனராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி. முருகன் துணை, வேலும் மயிலும் துணை, 2 சின்ன பொம்மை மயில். சில பேர் காரில் அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மயில் ஆடிக்கிட்டே வரும். அந்த மாதிரிலாம் அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, அப்படி பண்ணக்கூடாது. இந்த தயவுசெய்து அந்த வேலோ மயிலோ ஆடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாமியவே வந்து அந்த ஒரு ஸ்ப்ரிங்கில் வச்சு காரில் அப்படி ஆடிக்கிட்டே பார்ப்பாங்க. இறைவனை ஆடிக்கொண்டே பார்க்கக்கூடாது. நீங்கள் அப்படி பண்ணுறதா தான் கொஞ்சம் கழட்டிட்டு அதை ஃபிக்ஸ்டாக வச்சுருங்க. 2 மயில். ஆனால் மயிலையும் வேலையும் நீங்கள் பார்க்க சிறப்பு. அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் தான் தரிசிக்க வேண்டும். நல்ல வள்ளி தெய்வானை சமேத கல்யாண முருகரை பார்ப்பது சிறப்பு. அப்படி இல்லைனாலுமே ஃபுல் ராஜ அலங்காரத்தோடு எழுந்து கம்பீரமாக காட்சி தருபவரை பார்க்க வேண்டும். செவ்வாய் 2 தனாதிபதியாக உங்களுக்கு விளங்குகிறார். ஒவ்வொரு ராசிக்கு ஒரு மாதிரி சார். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கதை வேறு. அவர்கள் முருகப்பெருமானை எப்படி வேணால் பார்க்கலாம். இப்போ தண்டாயுதபாணி சுவாமியாக பார்க்கலாம். அவர் வந்து ராசிநாதன் என்பதால் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு தனம் தரும் கடவுள் எப்படி இருப்பார்? ரொம்ப ஹாப்பி மூடில் இருப்பார். ஹாப்பி மூடில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அடுத்ததாக முருகப்பெருமானுடைய அடுத்த வஸ்திரங்கள் பெரும்பாலும் பச்சை கலர் உங்களுக்கு ரொம்ப ஆகக்கூடிய ஒரு கலர். ஒயிட்டு கலர் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கலர். ரெட்டு உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். காரணம் என்னென்னா ராசிநாதன் குருங்கிறதுனால உங்களுக்கு கோல்டு கலரும் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட இந்த செவ்வாங்கிறதுனால ரெட்டு உங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி 5 யோகாதிபதி அடுத்த அதிகார கிரகம் சந்திரன், அவருக்கு ஒயிட் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத கலர்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவர் தான் அதிகார கிரகம் 3 8 அவரை விட்டுருக்கலாம். அவர் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. அதனால் நல்லது பண்ணுறதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பதிவுகளில் பார்த்துட்டு வரோம். சில்வர் போடாதீங்க. மீனராசிக்காரர்கள் சில்வரில் கையில் காப்பு போடுறதோ சில்வர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாதீங்க. பெரும்பாலும் இந்த முருகப்பெருமான் சரி, முருகனுக்கு வேறு என்னெல்லாம் செய்யலாம்? பெரும்பாலும் முருகன் கோயில்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தால் அதை படிக்கட்டுகளை அலம்பி விடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு போய் படிக்கட்டை அலம்பி விடுங்க. இந்த முருகன் கோயிலில் படிக்கட்டை. தண்ணினா சந்திரன், அலம்பி விடுறது முருகன்னா செவ்வாய். முருகனுக்கு தண்ணீர் சேவை செய்தால் டபுள். ஒரே கல்லில் 5 சந்திரனை தொட்டுட்டீங்க, 2 செவ்வாயை தொட்டுட்டீங்க. மிக அற்புதமான விஷயம். பன்னீர் அபிஷேகங்கள் முருகப்பெருமானுக்கு, இளநீர் அபிஷேகங்கள் முருகப்பெருமானுக்கு. இப்படி போயிடுங்க. அபிஷேக பொருட்கள் வாங்கி தர்றது இன்னும் சிறப்பு.
இப்போது இந்த தண்ணீர் நான் சொல்கிறேன் பாருங்கள், சாதுக்கள் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சாதுக்கள் வந்தாங்கன்னா அவங்க பாதத்தை வந்து பாத பூஜை பண்ணுறது இது இன்னும் சிறப்பு. இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம், தண்ணீரால் காலை கழுவி விடுறீங்க, தண்ணீரால் ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறீங்க. முருகப்பெருமானுடைய திருக்கோயிலை க்ளீன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு. முருகனை தொட்டு எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ஒரு பொன்னான பலன்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக முருகப்பெருமான் கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த நீங்கள் கிளியர் பண்ணி தரீங்க என்றால் அது போன்ற மேடு அப்படின்னா செவ்வான்னு பொருள். மேடு, ஒழுங்கற்ற இடங்கள் எல்லாம் செவ்வாதான். அந்த இடத்த சமன் பண்ணி தர்றது. அப்போ 5 கூடிய சந்திரனை தாவரங்கள்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். தாவரங்கள், அந்த இடத்துல இருக்க தாவரங்கள்லாம் கிளியர் பண்ணி தரீங்க. அந்த இடத்தெல்லாம் செடியெலாம் வெட்டி தரீங்க, கழிச்சு தர்றதுன்னு பேர். அந்த இடத்த கழிச்சு தரீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லது. சரி, சந்திரன் கிட்ட போவோம். இந்த யோகாதிபதியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? 5 கூடிய சந்திரன் ஆக்டிவேட் ஆகணும்னா முதல் விஷயம் என்னவென்றால், நீர். உங்கள் வீட்டு பாத்ரூம் சுவர், பாத்ரூமில் ஷவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய தண்ணீர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதை வந்து சொட்டாக தான் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். இந்த ஷவர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நாசில்ஸ், ஓட்டைகள் ஒரு 8 இருக்குது. நிறைய புஷ்ஷுன்னு தண்ணி வருது. அதில் 4 அடைச்சிக்கிச்சு, 4 தான் ஒர்க் ஆகுது, 3 தான் ஒர்க் ஆகுதுன்னா அப்படி பண்ணக்கூடாது. முக்கியமாக மீனராசிகள் பண்ணக்கூடாது. அந்த ஷவரை க்ளீனாகவே வச்சுருங்க. ஃபுல்லாக நல்ல ஜில்லுன்னு தண்ணி வரணும். காரணம் என்னவென்றால், அந்த பாத்ரூம் என்பது, அதாவது உங்களுடைய குளியலறை சந்திரனுடைய காரகத்துவம். குளியலறை, இந்த குளியலறையை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவார். நீரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக கடலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடல் சவுண்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓஷனிக் சவுண்டுன்னு பேர். அதில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஓஷன் சவுண்டு, அலைகள் அடிக்கிற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து பைரவி படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பாடகர் வந்து அந்த பாறைக்கு நடுவில் உட்காந்து பாடுவார், அப்படி சாதகம் பண்ணுவார். அந்த அந்த கடல் வந்து அடிக்கும், அந்த இடத்துல உட்காந்து பாடுவார். அந்த மாதிரியான தனிமையில் ஒரு கரையில் ஒரு பாறையில் உட்காந்து கடலை பாருங்கள், கடலோடு பேசுங்கள், கடல் சொல்வதை கேளுங்கள், கடலை பாருங்கள். நீங்கள் நான் சொந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன் நண்பர்களே, வாழ்வில் கஷ்டமோ நஷ்டமோ என்ன நடந்தாலும் சரி, கடலை பார்த்துட்டே இருக்கிற மீனராசிக்காரர்கள் ஜெயிப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். காரணம் என்னவென்றால், கடல் இவர்களுக்கு பொன்னான பலன்களை தரும். கடல்னா சந்திரன். நாட் ஒன்லி கடல், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏரி இருக்குது, குளம் இருக்குது, குட்டை இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போய் நின்றுக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த ஏரியை பாருங்கள். அந்த ஏரியில் இருக்கிற மீன்களுக்கு ஏதாவது பொறி போடுங்க. அந்த தண்ணீரோடு பேசிகிட்டு இருங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். முக்கியமாக பௌர்ணமி நாட்களில், இந்த நிலவு, முக்கியமாக வளர்பிறை நாட்களில், தேய்பிறை நாட்களில் சந்திரனை நீங்கள் பார்க்காதீங்க. அந்த சந்திரன் வந்து எப்படின்னா ஒரு சென்சிட்டிவான கிரகம். தன்னை அழகு கெடுவதை அவர் விரும்புவதில்லை. அழகு கெடும் நேரங்களில் அவர் பார்ப்பதையும் அவர் விரும்புவதில்லை. ஸோ இப்போ இந்த தேய்பிறை நிலவெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், வளர்பிறை நிலவை நீங்கள் பார்த்தா போதும். அதனால தான் சங்கடகர சதுர்த்தி கூட வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி பார்க்குறது தான் புண்ணியம். தேர்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி நிலவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நீங்கள் பெருமாளுக்கு அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் தீபாரதனை எடுத்துகிட்டு சந்திரனை பார்க்கக்கூடாது. தேய்பிறை சதுர்த்தியில் நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த சந்திரனை பார்த்து ஒரு தடவை என்ன சொல்லுகிறார் விநாயக பெருமான், அவைக்குள் வருகிறார். அவைக்குள் வரும்போது சந்திர பகவான் அவரை பார்த்து சிரிச்சிட்றார். தொந்தியின் தொப்பைமா இருக்காரேன்னு பார்த்து சிரிச்சிட்றார். அப்போ விநாயகர் சபிச்சிட்றார். யார்? சந்திரனை சபிச்சிட்றார். மாதத்தில் 15 இது மாதிரி வந்து அழகு அழிந்து நீங்கள் வந்து இதாகிடுவீங்க, அருவமாக சென்று விடுவீர்கள் என்று, உருவம் அழிந்து விடும் என்று. அவர் கடலுக்கு அடியில் போய் தியானம் பண்ணுறார். சிவபெருமான் வந்து அவளுக்கு ப்ளஸ் பண்ணி ஒரு வரம் தரார். 15 நாள் நீ வளரலாம், சாபத்தை மாற்ற முடியாது, 15 நாள் நீ வந்து மறையணும் என்று சொல்லி. அந்த 15 நாள் தான் உங்களுக்கு அனுகிரகம். மீனராசிக்காரர்களுக்கு அனுகிரகம் அதுதான். எதாக இருந்தாலும் 2ஆம் நம்பரில் தொடங்குங்க. சந்திரன்னா உங்களுக்கு வந்து பால், தயிர், வெண்ணெய்ன்னு சொல்கிற அனுகிரகம் உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வீட்டில் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுருக்கீங்க, அல்லது பால் நீங்கள் வந்து வீட்டில் வந்து வர்றவங்களுக்கு தரீங்க, வர்றவங்களுக்கு வந்தால் கூட பெரும்பாலும் பால் தர்ற மாதிரி பாருங்கள். அந்த பால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். பால் சம்மந்தப்பட்ட கிருஷ்ணர் கோயிலுக்கெல்லாம் செல்றீங்க, பால் நீங்கள் தானம் பண்ணுறீங்க, பாலை தானம் பண்ணணும். ஸோ கோமாதா இதெல்லாம் சந்திரன் தான். இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ சந்திரனை பற்றி வேறு என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய லேம்பில் கூட நான் செய்ய முடிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ உங்களால் செய்ய முடிஞ்சது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேம்ப், ரவுண்டான லேம்ப் எல்லாம் ஒரு அழகாக கூட பௌர்ணமி நிலவு மாதிரி பார்த்தா அழகாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். பிறை நிலவு படங்கள் வீட்டில் இருந்தால் தூக்கி போட்டுருங்க, அதை வச்சுக்காதீங்க. முழு நிலவு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக மனோரீதியான விஷயங்கள், மனசை வந்து இப்போ மன விகாரங்கள்னு பேர், மனப்பிறழ்வுன்னு பேர். சில பொம்மைகள் வச்சுருப்பாங்க, அப்படி முகத்தை அப்படி தூக்கிட்டு இருக்கும். அந்த சைக்கலாஜிக்கல் இமேஜஸ்லாம் ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க. சந்திரனுக்கு பிடிக்காது, அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. மீனராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் உடைஞ்சு போன அயன் பாக்ஸ் இருந்தால், அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சந்திரன்னா அயன் பண்ணுறது, சலவை தொழிலாளி, சலவை, இதெல்லாமே உங்களுக்கு வந்து சந்திரன்னு சொல்லுது.
அப்போது பெரும்பாலும் சலவை செய்கிற துணிகள், அழுக்கு துணிகள் இருந்தால் தூக்கி வச்சு அது உடனே கிளியர் பண்ணிவிடுங்க. மீனராசிக்காரர்கள் அழுக்கு துணிகளை வீட்டில் வச்சுக்காதீங்க, இமீடியட்டாக நீங்கள் சலவை பண்ணிவிடுங்க, சந்திரனுடைய அனுகிரகத்தை பெறலாம். 10 குரு பகவான் என்பதால் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிறைய நகைகள் கையில் போட்டுக்கிறீங்க, நகைகள் போடுங்க, தங்கம் நிறைய வச்சிருக்கிறது சிறப்பு. வேதம் அப்படிங்கிறது தான் சந்திரன், வேதம்ங்கிறது தான் குரு. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் மார்னிங் உங்களுடைய டிவியில் நீங்கள் ஆன் பண்ணுறது வேதகோஷம் காதில் கேளுங்க. வேதகோஷம் கேட்டுட்டே இருங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் கொட்டுற மாதிரி இருக்கும், ஒரு பொம்மை தண்ணீர் கொட்டும், அது அப்படியே தண்ணீர் ரீசைக்கிள் ஆகி திரும்ப கொட்டும், திரும்ப தண்ணீர் விடும். அந்த பொம்மையை வீட்டில் பாருங்கள். சில பேர் வீட்டில் ரவுண்டாக தண்ணீர் வச்சு அதில் தாமரை பூலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொம்மைகள் பாருங்கள். தண்ணீரை தொட்டு செய்யுங்கள். எதா இருந்தாலும் 2ஆம் நம்பர் செய்யுங்க. உங்களுக்கு அதிகார கிரகம் சந்திரன் தான். பெரும்பாலும் அமாவாசை நாட்கள் நீங்கள் தவிர்த்து பௌர்ணமி நாட்களில் ஏதாவது காரியங்கள், புதிய காரியங்கள் ஏதாவது தொடங்கி பாருங்கள். மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நிகழ்ச்சிகள். திங்கட்கிழமை உங்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது, குன்றத்தூர் பக்கத்தில். அங்கே சென்று சந்திரனுடைய ஆதிக்கத்தை, அங்கே அவருடைய அனுகிரகத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த கோயிலுக்குள்ளே போனாலே சோமமங்கலம்னு பேர், குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ தொடர்ந்து அதிகார கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுது, எதெல்லாம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பதை கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.